வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை நான் உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். இந்த வாரம் அப்படி நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய பங்குகள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பங்கை பற்றி இப்போ பார்த்துடலாம். மிதானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் பங்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சார்ட்டில். இது நம்ம 343 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அங்கேருந்து புறப்பட்டா 469 ஃபஸ்ட் லெவலாகவும் 548 செகண்ட் லெவலாகவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் அந்த 469 தாண்டி 476 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கிறது நல்லது. இன்கேஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு போகுன்ற நம்பிக்கை இருந்தால் 469 இப்போ சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இதை தாண்டி அந்த 548 போகுதான்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த வாரத்தில் நான் தேர்ந்தெடுத்த பங்குலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்கேன். இந்த வாரம் சப்ஸ்கிரைபருக்கான கேள்வியில் அவருடைய ஸ்டாக்கை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய ஸ்டாக்குகளை பார்க்கலாம். அவருடைய கேள்விக்கான பங்கு டெல்டா கார்ப் இதை பற்றி தான் கேட்டிருந்தார். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய சேனலில் 135க்கு மேலே இது ஒரு க்ளோசிங் இருந்தால் மட்டுமே இதுக்கு வாய்ப்புகள், அதை தாண்டி கீழே வரும்போது கொஞ்சம் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ அது தாண்டி தான் கீழே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 135 தாண்டாத வரைக்கும் இந்த பர்டிகுலர் பங்கில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. ஏற்கனவே நான் என்னுடைய சைடில் அந்த 248 ரேஞ்சஸில் இருக்கும்போதே அது கொடுக்கப்பட்டு அதை தாண்டி இது போகாமல் கீழே வந்ததுலேருந்தே இது வீக் ஆகிட்டுது. ஸோ இதில் ஒரு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இப்போதைக்கு அவ்வளோ நல்ல விஷயமாக நான் நினைக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் பங்கு இப்போதைக்கு நம்ம பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவருடைய கேள்விக்கான பதில். இந்த வாரத்துக்கான ஸ்டாக்குகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? இந்த வாரத்தினுடைய முதல் பங்காக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ரைட்ஸ். இது பல தடவை நானும் எடுத்து போட்டிருக்கேன். என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்கும் கூட. கிட்டத்தட்ட 240 ரூபாயிலேருந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 827 வரைக்கும் போயிட்டு திரும்பி 676 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இப்போ 715.90 இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த பங்கு ஒரு 724க்கு மேலே ஒரு க்ளோசிங் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா வரக்கூடிய வாரத்தில். ஏன்னா இப்போ தான் இந்த வாரம் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மேலே ஏறி கிட்டத்தட்ட அது நெருக்கத்தில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு 10 ரூபா தான் 724 தாண்டிச்சு அப்படின்னா 827 ஃபஸ்ட் லெவலாக இது முதல்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுதான் அதனுடைய ஏற்கனவே போன உச்சம். ஸோ இந்த 724க்கு மேலே ஒரு க்ளோசிங் வரும்போது அந்த லெவலை நோக்கி அது போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் இந்த தடவை அந்த 827 கட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் போச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் லெவலாக 986 இந்த லெவல் வரைக்கும் ரைட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் பங்கு ஒரு ரயில்வே ஸ்டாக்கு. ஸோ அதனுடைய பேசிக் இந்த நேரத்தில் நிறைய ரயில்வே சம்மந்தப்பட்ட பங்குகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர் பங்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அபவ் 724க்கு மேலே தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் முதல் பங்காக இதை எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. அடுத்த பங்கை பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ஸ்வான் எனர்ஜி. இது கிட்டத்தட்ட 370 ஒரு லெவலாக இருந்து அதை பிரேக் பண்ணி 500 வரைக்கும் போய் 500ஐயும் தாண்டி மேலே போயிட்டு திருப்பி அதே 500ல் இப்போ சப்போர்ட் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 600 599.90 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பங்கு இங்கே ஒரு நல்ல 500ல் சப்போர்ட் எடுத்து திரும்புறதுனால இந்த இடத்துல அதனுடைய மூமெண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 2 தடவை 3 தடவை இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கு. இதற்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு டிசம்பருக்கு அப்புறம் நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது இதற்கு கீழே வீக்லி க்ளோசிங் வந்ததே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இப்போ இது இருக்கக்கூடிய லெவலில் 600 அபவ் இது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முதல் லெவலாக 675
இனிஷியலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சமே வந்து 609 தான். ஸோ அதற்கு மேலே போகும்போது க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 675 ஃபஸ்ட் லெவலாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 785 செகண்ட் லெவலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2 லெவலும் வந்து ஆல்ரெடி போயிட்டு அங்கேருந்து தான் வந்து கீழே வந்து இப்போது சப்போர்ட் எடுத்து திரும்பி நிற்கிறதுனால இந்த பர்டிகுலர் 2 லெவலும் அடுத்தபடியாக மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தரும்னு நான் எதிர்பார்க்குறேன். 500 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது என்னுடைய 2வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 3வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 270க்கு ரெசிஸ்ட் ஆகிட்டு இருந்த இடம், அதை தாண்டி கிட்டத்தட்ட 337 372 இப்படி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணி மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ திருப்பி கீழே வந்திருக்கு. இருந்தாலும் கூட அந்த 337ல் ஒரு சப்போர்ட் எடுத்து 2 வாரங்களாக நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 337லேருந்து 372 கடக்கிறதுக்கு இந்த வார க்ளோசிங் 362 தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணி அது மேலே போகும்போதே 372 கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறேன். அதை கட் பண்ணி அது மேலே போச்சு அப்படின்னா 395 ஃபஸ்ட் லெவலாக அது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இதற்கு ஏற்கனவே போன முதல் உச்சம். ஸோ அந்த இடத்துக்கு மறுபடியும் 372 கட் பண்ணும்போது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 430 செகண்ட் லெவலாக வரும் அப்படின்ற மாதிரி ஜியோ ஃபைனான்ஸில் எதிர்பார்க்குறேன். ஸோ சின்ன சின்ன லெவல்ஸாக இருந்தாலும் தற்சமயம் இருக்கக்கூடிய பங்குச்சந்தையினுடைய நிலவரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இன்கேஸ் அது 337க்கு கீழே வந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் பங்கை நம்ம 270 வரைக்கும் கூட சிறுக சிஸ்டமேட்டிக்காக நம்ம லாங் டேர்ம் பர்பஸில் ஆட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இறங்கி இன்னும் கீழே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு 10 வாங்கிட்டு இன்னொரு 30-40 ரூபா குறைஞ்சதுன்னா இன்னொரு 10 வாங்குறது, அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகலாம். ஒரு லாங் டேர்ம் பர்பஸில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக ஃப்யூச்சரில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதனுடைய ஏற்றங்கள் வலிமையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பர்டிகுலராக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஒரு குறுகிய காலத்தில் நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படிங்கிற முறையில் நான் தேர்ந்தெடுத்தது. அதுவும் 337க்கு கீழே வராத வரைக்கும் இந்த வாய்ப்புகள் உடனடியாக நமக்கு கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதில் அந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு 395 and 430க்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி கேர்ஃபுல்லாக அதனுடைய பிரேக் அவுட்டை பார்த்து பை பண்ணுறது நல்லது. அந்த 372க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டும் பை பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய 3வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கனரா பேங்க். கனரா பேங்க்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தவங்க இல்லை இடையில பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். இது என்ன இது 120 ரூபா காட்டுதுன்னு, ஏன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே விலையில் உள்ளது. இந்த மே 15ஆம் தேதி இது வந்து 5ஆக பிரிக்கப்பட்டு நமக்கு இப்போது 114 ரூபா 50 காசில் இது க்ளோசிங் இருக்குது. ஸோ இதனுடைய விலை வந்து 5 பங்குகளாக பிரிஞ்சு இப்போ மாறி இருக்கிறதுனால இந்த விலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் தான், போனஸ் கிடையாது, ஸ்டாக் ஸ்பிளிட் தான். ஸோ ஃபேஸ் வேல்யூ குறைந்திருக்கக்கூடிய இந்த பங்கில் இப்போ நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 119 ரூபாய்க்கு மேலே இந்த பர்டிகுலர் கனரா பேங்க் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இது மேலே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 600க்கு மேலே ஒரு சுற்று போயிட்டு வந்தது. அப்போ இருக்கும்போதே மறுபடியும் இப்போ கீழே வந்து மறுபடியும் அந்த 106ங்கிறது இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் லெவல்ஸில் நமக்கு காட்டக்கூடிய விஷயம். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து மறுபடியும் டச் பண்ணிவிட்டு இப்போ 114 ரூபா 50 காசில் க்ளோசிங் இருக்குது. இந்த வாரமே 120-35 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ 119க்கு மேலே இந்த வாரம் வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தாண்டி மேலே போகும்போது 139 முதல் லெவலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 120க்கு மேலே 139 முதல் லெவலாக நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 159 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக நமக்கு கனரா பேங்க்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக அது வாய்ப்பு கொடுக்குன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் முதலீடு செய்யுங்க. அடுத்த பங்கு பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு, ஜெயபிரகாஷ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 ரூபாய் நெருக்கம் வரைக்கும் போயிட்டு இப்போ 16 ரூபாயில் வந்து நிற்கிது. இந்த 16 ரூபாய் வந்து ஏற்கனவே வந்து இந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்து வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போய் கீழே வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே 16 ரூபா கிட்ட தான் இந்த வாரமும் வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வாரங்களில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 23 முதல் லெவலாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 27.30 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக நமக்கு ஏற்கனவே அந்த போன உச்சம் அது அந்த லெவலை நோக்கி இது போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 16 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இது நிற்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு திரும்பிச்சுன்னா நமக்கு ஒரு முக்கியமாக ஏறக்கூடிய இடம் வந்து 23, 27.30 இந்த பர்டிகுலர் பங்கில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வால்யூம் அதிகம் உள்ள பங்கு பென்னி ஸ்டாக்ஸ்லேயே வந்து அதே சமயத்தில் ஒரு ரொம்பவும் கிராஜுவலாகவும் டவுன் ஆகிடாது, அதே ஒரு வேகமாகவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். டக்குன்னு மேலே ஃப்ரீஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இதில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பங்கில் இந்த மாதிரியான ஒரு சின்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லக்கூடியது தான், பென்னி ஸ்டாக்ஸில் சொல்லக்கூடிய மந்திரம் தான், உங்களுடைய லாபத்தில் ஒரு சிறிய தொகையை கிட்டத்தட்ட ஒரு 20% உட்பட்டு எடுத்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ ரிஸ்க் அதிகம், பட் ரிவார்டும் கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி பங்குகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து வாரம் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வாரம் இந்த பர்டிகுலர் பங்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்புகளை தருன்ற தோணல் இருந்ததுனால உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக பிடிச்சிருந்தால் மட்டும் இதில் முதலீடு செய்யுங்க. இந்த வீடியோ திங்கட்கிழமை அன்னைக்கு நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் திங்கட்கிழமை நமக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை, பங்குச்சந்தை விடுமுறை. காரணம் மும்பையில் அன்னைக்கு தான் வந்து போலிங் நடக்குது. ஸோ அதனால் எல்லாம் ஓட்டு போட வேண்டிய காரணத்தினால 2 எக்ஸ்சேஞ்சுகளும் அன்றைக்கி விடுமுறைன்றதுனால நான் அன்னைக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு 4 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நீங்களும் நிதானமாக சிந்திச்சு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்யுங்க. மேலே போயிடும்னு நம்பிக்கையில் போடவே கூடாது. ஒன்று பிரேக் அவுட் தந்தால் பார்க்கணும், இல்லை கீழே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அந்த சப்போர்ட்டில் பை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. ஸோ லாபம் நமக்கு தேவை, ஆனால் அதே சமயத்தில் பேராசை பேராபத்தை கொடுத்துரும். மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்வோம். இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். வாய்ப்புகள் கிடைத்தால் இடையில் நான் வந்து இன்னொரு பகுதியாக கூட நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும். ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னும் பங்குச்சந்தையில் நமக்கு ஒரு முழு முடிவாக மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக கண்டிப்பாக மேலே தான் போகுங்கிற நிலைமையில் இப்போ இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் அந்த பதற்ற சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன தேர்வுகளை தான் எடுத்து செய்துக்கிட்டு இருக்க முடியும். அதே சமயத்தில் தெளிவாகவும் நம்ம முடிவு எடுக்கணும். வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த வாரம் நம்ம ட்ரேட் பண்ணலன்னா யாரும் நம்மளை அடிக்க போகிறதில்ல. வெயிட் பண்ணி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது நல்ல லாபத்தை சம்பாதிக்க முயற்சி செய்வோம். பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னொரு வாய்ப்புகள் கிடைத்தால் உடனடியாக அதை உங்களோட பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.